மாவட்டம் அவிநாசி தொகுதி எம்எல்ஏ தனபால் அதிமுக ஆட்சியில் சபாநாயகராக இருந்துள்ளார். கடந்த 1977, 1980, 1984, 2001 தேர்தல்களில் சங்ககிரி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001இல் அமைச்சராக இருந்தார். பின் ஜெயலலிதா ஆட்சியில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2016 மற்றும் 2021 தேர்தலில் அவிநாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது 7வது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார். அவரது மகன் லோகேஷ் தமிழ்செல்வன் அதிமுக ஐடி அணியில் இருந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் நீலகிரி லோக்சபா தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 3ஆம் இடம் பெற்று தோல்வியடைந்தார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இவர் அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்துள்ளார். இது தனபாலுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தனபால் கூறியதாவது: கடந்த 7 மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை மற்றும் வீட்டில் இருந்தேன். கட்சியிலிருந்து யாரும் வந்து என்னை பார்க்கவில்லை. அந்த கோபத்தில் என்னுடைய மகன் கட்சி மாறிவிட்டார். அது எனக்கு சங்கடம்தான். கடந்த 2017 நான் சபாநாயகராக இருக்கும்போது நான் தான் அதிமுக அரசை காப்பாற்றி கொடுத்தேன். அதிமுக விசுவாசியாகவே இருப்பேன். கட்சி மாறும் எண்ணம் எனக்கு இல்லை. வரும் தேர்தலில் சீட் கேட்க மாட்டேன் என அவர் கூறினார்.